ஹாய், வெல்கம் டு டிஆர்எஸ் கோட். இந்த வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறன்றதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்து வீடியோ போட முடியாமல் இருந்தது, அதெல்லாம் பற்றி ஃபர்ஸ்ட் நான் எல்லாருமே ஏன்னா போன வாட்டி வந்து எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து வீடியோ வரும்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிடுச்சு ஸ்கோர். ஏன்னா மிடில் கிளாஸ்னாலே உங்களுக்கு தெரியாததா, ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து அடி மேலே வந்து அடி விழுந்துட்டே இருக்கு. நம்மளோட மவுண்ட் பண்ணியிருந்த அந்த ஹெல்மெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸ்கோர். அது மிஸ் ஆனதால் தான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஹெல்மெட்டும் நம்ம வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஸ்கோர். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸாக வந்து வீடியோ போடலாம். இப்போ ரீசெண்டாக ஏன் அப்புறம் வாங்கி போடலன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சின்ன ட்ரிப் போய் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஸ்கோர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ், அதுக்கப்புறம் கை காலில் எல்லாம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாக இருந்ததால் வந்து என்னால் வந்து வீடியோக்கு வந்து போட முடியாமல் ஆயிடுச்சு. அந்த ஹெல்மெட் இப்போ நம்ம ரீசெண்டாக வாங்கின ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெல்மெட் தான் ஸ்கோர். இந்த ஹெல்மெட் தான் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வாங்கினது. ஆக்சிடென்ட் ஆனது கூட உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸ்கோர். இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீடியோ வந்து சுத்தமாக போட முடியல. இப்போ வந்து ஆகிட்டேன். நான் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து வச்சுருக்கேன். எல்லாருக்குமே சாரி. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட லாங் ட்ரிப் வந்து சின்ன சின்ன பிளான் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே லாங் ட்ரிப்போட வீடியோ எல்லாமே கிளிப் எல்லாமே வந்துடும். நம்மளோட சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுருக்கேன். நான் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்ச ப்ராடக்ட்ஸ், மைக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைபேட், அதுக்கப்புறம் ஒரு லைட்டும் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதுப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்குவாட். ஸோ ஓகே ஸ்குவாட், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸ்குவாட், இந்த ட்ரைபேட் தான் பார்த்து வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது ஏன் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மெயினாக மோட்டோ விளாக் என்ன ட்ரைபேட் இருந்தான்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோ எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ட்ரைபேட் வந்து வேணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லா மெட்டல் குவாலிட்டிலையும் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் ஸ்குவாட். ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். கூட வந்து மொபைல் ஹேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப் ஒன்று, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் ஃபுல் எல்லாமே மெட்டல் தான் ஸ்குவாட். சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் எல்லாம் மெட்டலு. கிளிப் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சூப்பர் ஸ்குவாட். இருங்க, லென்த் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ லென்த் வேண்டாம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது ஸ்குவாட். பார்த்தீங்களா, 4 கிளிப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வந்துமே கீழே இருந்து ஃபுல் லென்த் வந்து ஹெவியாக இருக்குது. இது வந்து ஸ்டாண்ட். நம்ம சப்போஸ் ஏன்னா ஃபோனை வந்து நம்ம ஹேண்ட் பண்ணி வைக்கிறோம்னாக்கா வந்து கம்ஃபர்டபுள். இது ஓகே ஸ்குவாட், வந்து நல்லா இருக்குது. இதில் ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். நம்மளால இது 360 திருப்ப முடியாது ஸ்குவாட். அது ஒன்று தான். நம்ம வந்து கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால திருப்பிக்க முடியும். மற்றபடி வந்து ஓகே, இது நம்ம ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை டைட் பண்ணுறதுக்காக நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல், அந்த ஸ்க்ரூ எதுவும் கொடுக்கல, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைட் சொன்னோம் இல்லையா, லைட் ஒன்று நம்ம வந்து கேமராக்காக வாங்கியிருக்கோம், அந்த லைட் ஹோல்ட் பண்ணுறது வந்து இது கொடுத்துருக்காங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த லைட், இந்த VL49 சொல்லிட்டு இந்த லைட் வந்து தெரியுதுங்களா. இதோட ரேட்டிங் வந்து 4 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா. அதனால் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ரிவ்யூவும் சூப்பராக இருந்துச்சு. அதனால சரி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு வாங்கிட்டேன். இதுவும் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பக்கம் தான் ஒரு யூசுவல் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசுவல் மேனுவல் வந்து 2000 mAh கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்க,
2000 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரி. எம்ஏஹெச்னா ஐ திங்க் பேட்டரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் குட், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட், இதெல்லாம் நார்மல் தான் ஸ்கோர். இது வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாங்குற எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஒன்று இருக்குது. இதில் 2 இருக்குது. இந்த லைட் தான் ஸ்கோர் வந்து பார்த்தீங்களா. இதோட ஆப்ஷன் பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆன் ஆஃப் பட்டன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னாக்கா பவர். இதில் மெயின் இன்னொன்று, நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க, புரியுதுங்களா. அதான் இதான் வந்து ஃபுல் பவரு. பவரை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மீடியமும் ஒன்று கொடுத்துருக்காங்க, சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணோம்னா மீடியம் எம்னு இருக்கு இல்லையா, இது வந்து மீடியம். இதை ஆன் பண்ணிட்டோம்னா அந்த மீடியம் அந்த அளவுக்கு வந்து இல்லை, நம்ம கண்ணு பூசுகிற அளவுக்கு இருக்காது, ஓகேவா இருக்கும். ஓகேவா. இதான் நம்ம வாங்கிக்கிற வந்து 2வது ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாங்கியிருக்கேன். இதுக்கு சி டைப் போர்ட் வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. அதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக பார்க்கணும், அதான் ஸ்கோர். ஏன்னா இப்போ சி டைப் தான் நம்ம வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறதா, இது கொஞ்சம் பெனிஃபிட். சரி, ஓகே, இதை வச்சுட்டுலாம் சைடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்கோர். உங்களுக்கு மெயினான இதே இதான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மைக், போயா M1 மைக். எல்லாருக்குமே தெரியும். பிகினர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மைக்கே ஸ்கோர். ஏன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருக்க மைக்குனாக்கா வந்து போயா M1 மைக். அப்புறம் ரோட் மைக் ஒன்று இருக்குது, அந்த மைக் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒயர் மைக் தான் இது வந்து. இந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்கோர். சார்ஜ், அதோட சார்ஜர் கேபிள் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் ஸ்கோர் நான் வந்து. இது பார்த்தீங்களா, ஒரு பவுச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. லெதர் இல்லை, ஆனாலும் ஓகே, குவாலிட்டிஸ் குட், சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக், இது ஆல்ரெடி இந்த ஸ்பான்ச் எல்லாமே செப்பரேட்டாக வரும். நான் வந்து ஆல்ரெடி நேற்றே வந்து செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் என்ன ஒன்றா இதுக்கு வந்து இந்த ஜாக், இன்னொன்று இதோட பெரிய ஜாக் ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி மைக் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் இருக்குது. இவ்வளோதான் ஸ்கோர் நம்ம வந்து வாங்கியிருக்க பற்றிக்கு. மெயினாக இந்த 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து காட்டுறது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் வந்து இது வந்து நீங்கள் சிலாட்டி போட முடியலன்னு வச்சுக்காதீங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது, ஓகேவா. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணணும். இதை நீங்கள் டைட் பண்ணால் தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டைட் வந்து உட்காந்துருச்சு, கீழே விழாது. இப்போ வந்து அதே நம்மளுக்கு வேணும்னா வந்து இதில் நம்ம இதில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் இதில் வந்து ஹேண்டில் பண்ணுறது, சரிங்களா. ஆல்ரெடி இது உங்கள் எல்லாருக்கும் மெயினாக அந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லாமே என்ன மாதிரி பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதை யூஸ் பண்ணால் வந்து ஓகேவா இருக்கும் தெரியாது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஓகேவா இருக்க எல்லாமே நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற எல்லாமே ப்ராடக்ட்டை தான் வந்து நான் இப்போ வந்து வாங்கியிருக்கேன். இதோட உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதோட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் இது பண்ணி வைக்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்லேயும் வாங்கியிருக்கேன், ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கியிருக்கேன், ரெண்டுமே தான். அவ்வளோதான் ஸ்கோர். இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ இதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது தான். என்னன்னு ஸ்கோர், அது எப்படி ஆக்சிடெண்ட் ஆனதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். அடியெலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது நான் சின்னதாக வந்து ஒரு சின்ன கிளிப்பை வந்து நேற்று வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளிப்பை சைடில் ஆட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். நான் வந்து ஸ்லோவாக தான் போயிருந்தப்போ நார்மலாக தான் ஸ்பீடெல்லாம் ஒன்றும் ஹை ஸ்பீடு இல்லை. நாய் வந்து குறுக்கில் வந்துச்சு ஸ்குவாட். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆகி கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி வந்து கீழே விழுந்தது. ட்ரைவ் பண்ணும்போது எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். மெயின் வந்து எல்லோரும் சேஃப், ஹெல்மெட் வந்து மெயினாக போடுங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இந்த ஹெல்மெட்டே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு. அப்போ நான் வந்து பார்த்தீங்க இந்த வைசரில் கூட பாருங்கள் இந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு. ஹெல்மெட் போடாமல் இருந்தால் என்ன ஆகிருக்கு, புரியுதுங்களா. அதனால் நீங்கள் வந்து மெயின்
சில பேர்லாம் பார்க்குறேன் ஹெல்மெட் சின்ன கடைக்கு தானே போகிறோம், ஏன் ஹெல்மெட் போட தேவையில்ல அப்படின்லாம் வந்து நிறைய பேர் போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் வாங்கி போட்டுட்டு போங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரம் நினச்சி வந்து நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதே வந்து எப்படி வேணால் அமையலாம். அதனால மெயின் பெஸ்ட்டாக வந்து ஹெல்மெட் இருந்தால் தான் பெஸ்ட். ஏன்னா ஹெல்மெட் இல்லைங்களா இன்னைக்கு நான் என்ன ஆயிருக்குன்றது எனக்கே வந்து தெரியல. கையில் சின்ன அடினாலும் வந்து இப்போ ஹெல்மெட் இந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்குன்னா அது என் ஃபேஸில் ஆகிருக்கும். உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் நம்மளுக்கு வந்து மெயின் ரொம்ப முக்கியம். ஃபேஸில் ஸ்க்ராட்ச் ஆனால் நம்மளால அதை ரெடி கூட பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸாக இருந்து இதே ஒரு ஹை கிளாஸ்ல இருக்கவங்க ஒரு ஸ்கின் சர்ஜரி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அது வந்து வேற. ஆனா ஏன்னா அவங்க ஹை கிளாஸ், அவங்க கிட்ட எல்லாமே நம்ம மிடில் கிளாஸா இருக்கோம். அதனால கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணுங்க, பொறுமையா போங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ இருக்கும்னு தெரியல. ஏன்னா இந்த மைக் வச்சு நெக்ஸ்ட் மோட்டோ விளாக்ல வந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபா டிரைவ் பண்ணுங்க, எல்லாருமே சேஃபா பத்திரமா இருங்க, ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்காதீங்க. ஓகே காய்ஸ், மறக்காம எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னா வீடியோ போடுறதுக்கு. ஸோ ஓகே சார், இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.